நாமன்றி வேறுமில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார். காக்கையும் குருவியும் கூட நம்முடைய ஜாதி என்று அழைக்கின்ற ஒரு மகத்தான பார்வை பாரதியாரிடம் எழுதினார். இந்த பாடல் இன்குலாப் எழுதிய ஒரு பாடலும் ஒத்துப்போவதை போல எனக்கு தோன்றியது. ஒவ்வொரு புள்ளையும் பேசும் அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன், பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த பெயரால் விழிப்பேன். நீளும் கைகளில் நேசம் தொடரும், நீளா கையிலும் நெஞ்சம் படரும். விரியும் எனது கரையும் காகவும் கூவும் குயிலும் விரியும் எனது கைகளில் அடங்கும் என்று அழகான ஒரு பாடலை மிக நேர்த்தியாக இன்குலாப் எழுதியிருப்பார். ஒவ்வொரு புல்லுக்குமே ஒரு பெயர் உண்டு. மனிதனுக்கு பெயர் இருக்கும் போது ஏன் புல்லுக்கு இருக்கக்கூடாது? எல்லாவற்றிற்கும் பெயர் வைத்து அழைப்பதுதான் அவற்றின் மீது நாம் செலுத்துகிற அன்பாக இருக்க முடியும், நமக்கு சமமாக இருக்க முடியும் என்று இன்குலாப் எழுதினார். காக்கை சிறகிலே என்கிற பாரதியாருடைய பாடல் உச்சபட்ச ஆன்மீக வெளிப்பாடாக கருதப்படுகிறது. காக்கை சிறகிலே நந்தலாலா நீங்கள் கரிய நிறம் தெரியுதையா நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நீங்கள் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நீங்கள் ஈசம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா என்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்பதுதான் இந்த பாடல். காக்கையினுடைய சிறகிலே நாம் இறைமையை காண முடியுமா? நம்மால் இனிமையானவற்றில் இசையை காண முடியும். அதனால்தான் ஈசனுடைய இணையடியை பற்றி கூறுகிற போது திருநாவுக்கரசர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வீணையும் மூசு வண்டுரை பெய்கை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தை இணையடி நீடலே என்று குறிப்பிடுகிறார். இனிமையானவற்றை எல்லாம் நான் இறைமையோடு ஒப்பிட முடியும். ஆனால் பாரதியார் காகத்தின் சிறகில் இறைமையை காணுகிறார். நம்மால் மயிலின் சிறகில் இறைமையை காண முடியும். ஆனால் காகத்தின் சிறகில் இறைமையை காண முடியுமா? அப்படி என்றால் மயிலை இறைவன் படைத்தான் என்றால் காகத்தை படைத்தது யார்? சரி, இறைமையை விட்டுவிடுங்கள், இயற்கை என்று எடுத்துக்கொண்டால் கூட மயில் ஒரு பரிணாம வளர்ச்சியின் பரிமாணம் என்றால் காகமும் ஒரு பரிமாண வளர்ச்சியின் பரிமாணமாகத்தானே இருக்க முடியும். டயோனிசியஸ் என்பவர் தியோலஜியா மிஸ்டிகா என்கிற ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை எழுதியிருக்கிறார். அதற்கு ஆலன் வாட்ஸ் ஒரு அழகான பொழிப்புரையை எழுதியிருக்கிறார். இறைமையை பற்றி டயோனிசியஸ் குறிப்பிடுகிற போது அவர் இருளும் ஒளியும் கலந்த ஒன்று என்று சொல்லுகிறார். டிரான்ஸ்லூசன்ட் டார்க்னஸ் என்று குறிப்பிடுகிறார். அந்த டிரான்ஸ்லூசன்ட் டார்க்னஸ் பியாண்ட் தி சைலன்ஸ் என்று அவர் அந்த தியோலஜியா மிஸ்டிகாவில் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் வெறும் ஒளி மட்டும் கடவுள் அல்ல, நாம் ஒளியாகத்தான் கடவுளை பார்க்கிறோம். ஏனென்றால் டிவைன் என்பது திவ் என்பதிலிருந்து வந்தது. திவ் என்றால் ஒளி என்று பெயர். அதிலிருந்துதான் தேவதா என்பதெல்லாம். ஆக இறைமையை நாம் ஒளியாக பார்க்கிறோம், இருளாக பார்க்க முடியாது. யாரிடமாவது இருளும் கலந்தது ஒளி என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயற்கையின் படைப்புகளில் இருளும் தேவைப்படுகிறது. 24 மணி நேரமும்